Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீப காலமா இந்தியாவிற்கும் பிலிப்பைனுக்கும் இடையிலான உறவுல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து பல விதமான ராணுவ உபகரணங்களை வாங்க முயற்சி செய்து வர்றாங்க. அந்த வகையில பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து 7 அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர்களை வாங்க முயற்சி செய்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. சமீப காலமா இந்தியாவிற்கும் பிலிப்பைனுக்கும் இடையிலான இந்த உறவு மேம்பாடு அடைவதற்கான காரணம் என்ன? பிலிப்பைன் நாட்டிற்கு ஆயுதங்களை விற்பதன் மூலம் இந்தியா என்ன மாதிரியான காரியங்களை சாதிக்க முயல்றாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மிகவும் குறுகிய காலத்துல பிலிப்பைன் சவுத் ஈஸ்ட் ஏசியா ரீஜியன்ல இந்தியாவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா உயர்ந்திருக்காங்க. சமீபத்துல இந்தியா மற்றும் பிலிப்பைனுக்கு இடையிலான உறவுல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. ராணுவம், பொருளாதாரம், கடல்சார் பாதுகாப்பு போன்ற பல விஷயங்கள்ல இந்தியாவும் பிலிப்பைனும் இணைந்து செயல்படுறாங்க. பிலிப்பைன் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன் அப்படிங்கிற 10 நாடுகள் அடங்கிய கூட்டமைப்புல மிகவும் ஒரு முக்கியமான மெம்பர். இந்தியா இந்த ஆசியான் நாடுகளுடனான தன் உறவை மேம்படுத்த பல திட்டங்களை செயல்படுத்தி வர்றாங்க. குறிப்பா சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, பிலிப்பைன், இந்தோனேஷியா போன்ற நாடுகளுடனான உறவை இந்தியா மேம்படுத்த முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில பிலிப்பைன் நாடு சவுத் ஈஸ்ட் ஏசியன் ரீஜன்ல மிகவும் ஒரு முக்கியமான நாடு. இந்த நாட்டிற்கும் சீனாவுக்கும் இடையே கடந்த பல வருடங்களா எல்லை பிரச்சனை நிலவி வருது. அதாவது பிலிப்பைன் வெஸ்ட் பிலிப்பைன் கடற்பரப்பு தங்களுக்கு சொந்தம் அப்படின்னு உரிமை கோரி வர்றாங்க. இது தொடர்பா சர்வதேச நீதிமன்றத்துல வழக்கு நடத்தி பிலிப்பைன் வெற்றி பெற்று விட்டது. ஆனா சீனா இந்த தீர்ப்பை ஏற்க மறுத்து தொடர்ந்து பிலிப்பைனை அச்சுறுத்தும் வகையில வெஸ்ட் பிலிப்பைன் சி பகுதியில தன்னுடைய கடற்படையை கொண்டு அத்துமீறல்கள்ல ஈடுபடுறாங்க. இந்த விஷயத்தை இந்தியா சரியா பயன்படுத்தி கொண்டு பிலிப்பைனுடனான உறவை மேம்படுத்தி வர்றாங்க. சமீபத்துல பிலிப்பைனுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இதன் மூலமா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஒப்பந்தங்கள் மூலமா பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து ராணுவ உபகரணங்களை இறக்குமதி செய்ய முடியும். பிலிப்பைனுக்கு கடல் பகுதியில சீனாவுடன் பிரச்சனை. இந்தியா இமயமலை பகுதியில சீனாவுடன் எல்லை பிரச்சனையில ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா ஏர் லான்ச் பிரம்மோஸ் மிசைல்களை Su-30 MKI போர் விமானத்துல இணைத்து அருணாச்சல் பிரதேஷ் பகுதியில நிலைநிறுத்தினாங்க. இந்த விஷயத்தை இந்தியா செய்ததுமே சீனா தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சாங்க. இதற்கு முக்கியமான காரணம் சீனாவிற்கு பிரம்மோஸ் மிசைலோட கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியும். சீனாவுடைய இந்த கண்டனங்கள் அவங்களோட பயத்தை தான் வெளிப்படுத்துச்சு. இதை தொடர்ந்து சீனாவிற்கு அச்சத்தை கொடுத்த பிரம்மோஸ் மிசைல்களை தங்களுடைய கடற்படையில் இணைக்க திட்டமிட்டாங்க. 375 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பிரம்மோஸ் மிசைலுக்கான ஒப்பந்தத்தை இந்தியாவிடம் கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 3 பிரம்மோஸ் மிசைல் பேட்டரிய இந்தியா பிலிப்பைனுக்கு சப்ளை செஞ்சிருக்காங்க. இந்தியா சப்ளை செய்த பிரம்மோஸ் மிசைல்களை பிலிப்பைன் வெஸ்ட் பிலிப்பைன் சி பகுதியில நிலைநிறுத்தி இருக்காங்க. பிலிப்பைன் பிரம்மோஸ் மிசைல் போன்றே இந்தியாவிடம் இருந்து பல ராணுவ உபகரணங்களை வாங்க திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா இந்தியாவின் LCA தேஜஸ் விமானம், ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்ற பல சிஸ்டங்களை வாங்க முயற்சி செய்து வர்றாங்க. சமீபத்துல சில பத்திரிகைகள்ல பிலிப்பைன் இந்தியாவின் LCA தேஜஸ் விமானத்தை ரிஜெக்ட் செஞ்சிட்டதா செய்திகள் வெளிவந்தன. இது குறித்து நம்ம சேனல்ல கூட ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அந்த செய்தி பொய்யான செய்தி அப்படின்னு. ஏன்னா இந்தியாவின் LCA தேஜஸ் விமானத்தோட வளர்ச்சியை பிடிக்காத அந்நிய சக்திகள் இது போன்ற பொய்யான செய்திகளை பரப்பி வர்றாங்க. ஆனா பிலிப்பைன் அதிகாரிகள் இந்தியாவுடைய LCA தேஜஸ் விமானத்தின் செயல்திறன் தங்களுக்கு பிடித்திருப்பதாகவும் ஃபியூச்சர்ல இந்த விமானங்களை வாங்கி பயன்படுத்த இருப்பதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. தற்போதைய சூழ்நிலையில பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து 7 அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர்களை வாங்க போறதா பிலிப்பைன் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பா பிலிப்பைனுடைய டாப் செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மென்ட்
எஸ்டாப்ளிஷ்மெண்டோட அதிகாரி பிலிப்பைன் இந்தியாவுடன் அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருப்பதாகவும் இந்த ஹெலிகாப்டர்களை கொண்டு தற்போது பிலிப்பைன் விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள பழைய ஹெலிகாப்டர்களை ரீப்ளேஸ் செய்ய உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து ALH-dhruv ஹெலிகாப்டர்களை வாங்க போறாங்க. இந்த ஹெலிகாப்டர் ஒரு 2 இன்ஜின் கொண்ட மல்டி ரோல் மல்டி மிஷன் நியூ ஜெனரேஷன் ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டரை HAL நிறுவனம் டெவலப் செஞ்சிருக்காங்க. பிலிப்பைன் ALH-dhruv ஹெலிகாப்டரோட MK3 வெர்ஷனை வாங்க போறாங்க. இந்த ஹெலிகாப்டர்கள் இதுவரைக்கும் 335 ஹெலிகாப்டர்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. ALH-dhruv ஹெலிகாப்டர்களை டிசைன் செய்தது ரோட்டரி விங் ரிசர்ச் அண்ட் டிசைன் சென்டர் அப்படிங்கிற நிறுவனம். இந்த ஹெலிகாப்டர்கள் இந்திய முப்படைகள்லையும் பயன்பாட்டில் இருந்து வருது. பிலிப்பைன் வாங்க உள்ள ALH-dhruv MK3 ஹெலிகாப்டர்னால மொத்தம் 14 நபர்களை ஏற்றி கொண்டு பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர் 15.87 மீட்டர் நீளமும் 3.15 மீட்டர் அகலமும் 4.98 மீட்டர் உயரமும் கொண்டது. ALH-dhruv ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 5800 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்னால 1500 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை எடுத்து செல்ல முடியும். ALH-dhruv ஹெலிகாப்டர்களை இயக்குறதுக்கு 2 HAL டர்போமெக்கா சக்தி 1H டர்போஷாஃப்ட் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 290 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். ALH-dhruv ஹெலிகாப்டர்னால தொடர்ந்து 630 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்னால தொடர்ந்து 3 மணி நேரம் 42 நிமிடம் பறக்க முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் இந்தியாவின் ALH-dhruv MK3 ஹெலிகாப்டர். இதன் காரணமாக தான் பிலிப்பைன் தங்களுடைய ஹெலிகாப்டர் படையை வலிமைப்படுத்துவதற்கு இந்த ஹெலிகாப்டர்களை இந்தியாவிடம் இருந்து வாங்குறாங்க. இந்தியா பிலிப்பைன் போன்றே சவுத் ஈஸ்ட் ஏசியன் நாடுகளுடன் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் விற்பனை தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. குறிப்பா மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம் போன்ற நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. சமீபத்துல இந்தியாவின் LCA தேஜஸ் விமானம் மலேசிய விமானப்படைக்கு விமானங்களை சப்ளை செய்வதற்கான கான்ட்ராக்ட்ல டாப் சாய்ஸா தேர்வாயிருக்கு. இந்த கான்ட்ராக்ட்ல உலகின் பல முன்னணி நிறுவனங்கள் போட்டியிட்டாங்க. சீனாவின் JF-17, சவுத் கொரியாவின் FA-15, ரஷ்யாவின் MiG-35 மற்றும் Yak-130 போன்ற பல விமானங்களை பின்னுக்கு தள்ளி இந்தியாவின் LCA தேஜஸ் விமானம் டாப் சாய்ஸா தேர்வாயிருக்கு. மலேசிய விமானப்படை இந்த கான்ட்ராக்ட்ல யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படிங்கறத அடுத்த மாதம் அறிவிக்க உள்ளாங்க. இந்த கான்ட்ராக்ட் இந்தியாவிற்கு கிடைச்சது அப்படின்னா இந்தியாவுடைய ஏரோநாட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கிடைக்கும். பிலிப்பைனும் இந்தியாவின் LCA தேஜஸ் விமானத்தை வாங்குவது குறித்து ஆய்வு நடத்தி வருவதா சொல்லப்படுது. இந்தியாவின் LCA தேஜஸ் விமானம் வரும் காலங்கள்ல பல சவுத் ஈஸ்ட் ஏசியன் நாடுகளுக்கு விற்பனை செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதை கருத்தில் கொண்டு இந்தியா தேஜஸ் விமானத்தோட MK2 வெர்ஷனை டெவலப் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. $5 பில்லியன் மதிப்புல AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டையும் இந்தியா டெவலப் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்துல HAL சேர்மன் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில இந்தியாவின் தேஜஸ் MK1A விமானத்தை வாங்கக்கூடிய நாடுகளுக்கு வரும் காலத்துல தேஜஸ் MK2 மற்றும் AMCA போர் விமானத்தை HAL விற்பனை செய்வாங்க அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. இதனால தொடர்ச்சியா அதிநவீன விமானங்களை இந்தியா டெவலப் செய்து வர்றதனால மலேசியா மற்றும் பிலிப்பைன் தேஜஸ் விமானங்களை வாங்க அதிக வாய்ப்பு இருக்கு. பிலிப்பைன் நாட்டிற்கு சொந்தமான சிவில் மற்றும் மிலிட்டரி ஏர்கிராப்டை மெயின்டைன் செய்வதற்கு ஒரு மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹாயிலிங் ஃபெசிலிட்டியை பிலிப்பைன் நாட்டில் அமைப்பது குறித்து இந்தியா மற்றும் பிலிப்பைனுக்கு இடையே பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இதே போன்ற ஒரு ஆஃபரை இந்தியா மலேசியாவிற்கு Su-30 MKI போர் விமானங்களை மெயின்டைன் செய்வதற்கு ஆஃபர் பண்ணாங்க. இந்தியா தன்னுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டை அதிகப்படுத்த பல முயற்சிகளை செய்து வர்றாங்க. சமீபத்துல இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அடுத்த 5 வருடங்கள்ல டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்ல 1,75,000 கோடி டர்ன்ஓவரை கோலா செட் பண்ணிருக்காங்க. இதுல 35,000 கோடி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான கோலை இந்தியா செட் பண்ணிருக்காங்க. இந்தியாவுடைய
ஆயுத ஏற்றுமதி 2014வது வருடம் வெறும் 1500 கோடி தான் இருந்துச்சு. ஆனா 2021வது வருடத்துல இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் 13000 கோடியா உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 8 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இப்போ அத 35000 கோடியா இந்தியா மாற்ற பல முயற்சிகள் செய்து வர்றாங்க. இந்தியாவின் நகர்வுகளை பார்க்கும் பொழுது சவுத் ஈஸ்ட் ஏசியன் நாடுகளை தன்னுடைய ஆயுத ஏற்றுமதிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தையா மாற்ற இந்தியா முயற்சி செய்து வர்றாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. வரும் காலங்கள்ல தெற்காசிய நாடுகள் இந்தியாவின் ஆயுதங்களை பெருமளவுல பயன்படுத்துவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.